இந்த பைரவி வந்துட்டு இப்போ சரியான வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கா. அதாவது ஜானகிய வந்து இப்பன்னா ஒரு சில விஷயங்களுக்காக வந்து இப்பன்னா பைரவி கிட்ட பேசலாம் அப்படின்ற மாரி வந்து போம்போது, பைரவி வந்துட்டு வந்து இப்பன்னா இப்போ ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே வந்து இப்பன்னா தெரிஞ்சுகிட்டு இருக்கா. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌதமோட உண்மையான அம்மா யாரு? அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி. அதாவது இந்த இடத்துல வந்து இப்பன்னா இந்த பைரவிக்கு மட்டும் அது தெரிய வந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அதுவே வந்து இப்பன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது வந்து இப்பன்னா இப்போ பைரவிக்கு அந்த மிகப்பெரிய உண்மை தெரிஞ்சிருக்கு. அந்த உண்மை வந்து இப்ப தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, நம்ம ஜானகி வந்து இப்ப இப்போ அத பார்த்து பயங்கர ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. எப்படி வந்து இப்ப இந்த பைரவிக்கு தெரிய வந்துச்சு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இங்க பைரவிக்கு தெரிய வந்ததுனால தான் அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்து இப்ப இப்போ நடக்க போகுது. இது எல்லாத்தையுமே வந்து இப்ப உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம கௌதமும், இலக்கியாவும் இருந்துட்டு, அதாவது இலக்கியா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜானகி இருந்துட்டு, ஏன் வந்து இப்ப என்ன நம்மகிட்ட பேச மாட்றாங்க? அதாவது இந்த ஒரு பிரச்சனைனால வந்து இப்ப என்ன இவ்ளோ வந்து பண்றது கரெக்ட் தானா? அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜானகி இருந்துட்டு கடைசில நம்ம இலக்கியா கூட ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அங்க பிரச்சனை கிடையாது. இப்போ பைரவி இருந்துட்டு வந்து இப்ப ஒரு ஃபோன் கால் பேசிட்டு இருக்கா. யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலி கிட்ட தான். அஞ்சலி இருந்துட்டு இந்த மாரி தான் உங்ககிட்ட வந்து இப்ப ஒரு சரியான ஒரு ஆதாரத்த, அதாவது சரியான ஒரு விஷயத்த சொல்றேன் ஆன்ட்டி. நீங்க அந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சீங்கன்னு வைங்களேன், இந்த வீட்ல இருக்க யாருமே வந்து இப்பன்னா கௌதம்க்கு தேவைப்பட மாட்டாங்க. கண்டிப்பா நீங்க மட்டும் தான் வந்து இப்பன்னா உயிருன்னு நெனைப்பாங்க. நீங்க மட்டும் தான் கரெக்ட்ன்னு நெனைப்பாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. டேய் ஏற்கனவே வந்து இப்பன்னா உன் மேல செம்ம கோவத்துல இருக்கான். ஒழுங்கு மரியாதையா என்னன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு. அப்படியே இழுத்துட்டே போயிட்டு இருக்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த அஞ்சலி கிட்ட பைரவி வந்து சொல்லும்போது, அதாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஆன்ட்டி. அதாவது கௌதமோட உண்மையான அம்மா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா? தெரிஞ்சா ஷாக் ஆயிடுவீங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, அது மட்டும் இல்லாம நம்ம கௌதமுக்கு மட்டும் தான் தெரியாது. இலக்கியாவுக்கும், ஜானகிக்கும் எப்பவே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இது கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம பைரவி ஆர்வத்துல வந்து துள்ளி குதிச்சுட்டு இருக்கா. என்ன சொல்ற? அ அதாவது நீ உண்மைய சொல்றியா? அது மட்டும் இல்லாம கௌதமோட உண்மையான அம்மா யாரு? அது மட்டும் இல்லாம இவங்களுக்கே தெரியும்னு சொல்லிட்டு வந்து சொல்ற. அப்போ இதுவரைக்கும் யாருமே எந்த ஒரு விஷயத்த பத்தியும் சொன்னதே கிடையாதே! அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க சீக்ரெட்டே. அதாவது கௌதமும், இலக்கியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜானகி அத்த இவங்க 3 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கௌதமோட உண்மையான அம்மாவ மறைச்சு வச்சிருக்காங்க. ஆனா கௌதம்க்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அவங்க தான் உண்மையான அம்மான்னு சொல்லிட்டு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம வீட்ல வேலை செஞ்ச ரேவதி அப்படின்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம பெத்த உண்மையான அம்மா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு சொல்றாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலிக்கு எப்படி இந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வசந்த ஃபாலோ பண்ணிட்டு போம்போது தான் இந்த விஷயம் எல்லாமே தெரிய வந்திருக்கு. கடைசியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த அஞ்சலி வந்துட்டு இத வச்சு காய் நகர்த்த பார்க்கிறா. ஒரு பக்கம் கௌதம் கிட்ட இந்த விஷயத்த அதாவது அவ சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஜானகி போயிட்டு உண்மைய சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம, இப்போ இந்த ஒரு உண்மைய வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப் போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.